மாசு வழக்கமா ஒரு விஜய் படம் எப்படி இருக்குமோ ரொம்ப மாசா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. தளபதி வெற்றி கொண்டான் TVK அதை வந்து பேரா மாத்திட்டாங்க. விஜய் வந்து அந்த நெருப்பு பந்தத்தை தூக்கிட்டு அப்படியே இருட்டுல நடந்து வரும்போது ரெண்டு பக்கம் யானை பிளிடுற மாதிரி எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு நடிகன் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அவரோட ட்ரைலரோ இல்ல அவரை பத்தின ஏதோ ஒரு அப்டேட்ஸ் வரும்போது இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ள இத்தனை வியூஸ் போகுதா அப்படின்னா போகும் அப்படின்னா அது விஜய்க்கு தான் போகும். இந்த படம் தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவணும்னு நினைச்சு அந்த சீன்ஸ் இப்போ பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம், அந்த குழந்தைகள் இப்படி ஏதோ ஒன்று சிமிலர் டச் பண்றாங்க. பகவந்த் கேசரியோட லைன் என்ன அப்படின்னா பாலையாவோட பொண்ணு அந்த குட் டச் பேட் டச் பத்தி தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மமிதா பைஜு வந்து பொண்ணா இருக்காங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்த மாதிரி விஜய் இதுல சாட்டையை கையில் எடுத்திருக்காரு. வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் பேசி பார்த்துருக்கோம். துப்பாக்கியோட இன்ட்ரோல் பிளட் டைலாக் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு. இந்த சமயத்தில் சென்சார் சர்டிஃபிகேட்டே வரல, படம் திட்டமிட்டபடி திரைக்கு வருமா? சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கு. அந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயே ஒரு அரசியல் வந்து இருக்கு, அந்த விளையாட்டெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம பண்ணோம்னா நிச்சயமா அது விஜய்க்கு ஒரு பெரிய எழுச்சியை தான் உண்டு பண்ணும். இன்னும் பெரிய புரட்சியாளனா விஜயை மாத்தி விட்டுரும். அந்த அளவு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் ரசிகர்களால் இல்லை தென்னிந்திய ரசிகர்களால் உலகில் வாழக்கூடிய தமிழ் ரசிகர்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் படம். அரசியலில் அவர் மீது 1000 விமர்சனம், அவரோட கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனம், அதெல்லாம் தனியாக இருக்குது. சினிமாவில் விஜய் அப்படிங்கும்போது அவர் உழைத்த உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனிவேஸ் கடைசி படம், இதை வெறும் சினிமாவை பார்க்க முடியல, அரசியலையும் சேர்த்து தான் பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது பல விமர்சனமும் வைக்க வேண்டியிருக்கு, கொண்டாடப்படவும் இருக்குது. ஒரு கலைஞனாக விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வந்திருக்குது. ஸோ ட்ரைலர் வந்திருக்கு. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுது? அப்படியே சும்மா பட்டாசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த கேசரியும் இருக்க மாதிரி இருந்துச்சு. எப்படி சார் ஃபீல் ஆச்சு ட்ரைலர் பார்த்தீங்களா? சும்மா பிளாஸ்ட் தான். அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து விஜய் கில்லி தான். அரசியலில் 1000 விமர்சனம் இருக்கலாம். நான் ட்ரைலரை பாருங்களேன், அவ்வளோ யூத்தாக அவ்வளோ ஆக்ஷனாக செமையாக பண்ணியிருக்கிறாரு. மாசு வழக்கமாக ஒரு விஜய் படம் எப்படி இருக்குமோ ரொம்ப மாசாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த கடைசி படம் ஜனநாயகன்னும் போது இது என்ன மாதிரியான கதையாக இருக்கும், என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரைலரை பார்த்துட்டு இதுதான் கதைக்கலங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு பேச்சு இருந்துச்சு. அது அப்படியே தான் பகவந்த் கேசரியோட ரீமேக்னு நல்லாவே தெரியுது. மமிதா பைஜு வந்து விஜயோட பொண்ணாக நடிச்சிருக்கிறாங்க. தைரியமாக பொண்ணை வளர்க்குறாரு, மனைவி இல்லைன்ற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பு, அதனால் ஏற்படுற அந்த பொண்ணுக்கு ஏற்படுற அந்த நிலைமையை தான் அடுத்து டேக் ஆஃபாக இருக்குது. இது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் வராருன்னு நினைக்கிறேன் விஜய். அதாவது தளபதி வெற்றி கொண்டான் TVK அதை வந்து பேராக மாற்றிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த நெருப்பு பந்தத்தை தூக்கிட்டு அப்படியே இருட்டில் நடந்து வரும்போது ரெண்டு பக்கம் யானை பிளிடுற மாதிரி எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொடி அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அரசியல் விஜய் இதில் பேசியிருப்பாரா, அரசியல் இதில் விஜய் முழுக்க பேசியிருப்பாரான்றதுலாம் இருந்துச்சு. அரசியல் இதில் விஜய் பேசியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. சாட்டையை கையில் எடுக்கிறாரு. ட்ரைலர் வந்து சும்மா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எப்பவும் போல் விஜயினுடைய ஃபயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயர் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இது நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ட்ரைலர் வந்த எப்படி சொல்கிறது 1 மினிட்ல 1 லேக் வியூஸு, 30,000 லைக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அரை மணி நேரத்தில். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஒரு நடிகன், அதாவது வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரைலரோ இல்லை அவரை பற்றின ஏதோ ஒரு அப்டேட்ஸ் வரும்போது இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே இத்தனை வியூஸ் போகுதா அப்படின்னா போகும் அப்படின்னா அது விஜய்க்கு தான் போகும். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்கு, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கிங்கு. அப்படியே இந்த கதையை பார்த்தா சார், இந்த பகவந்த் கேசரியோட லைட் சாயல் இருக்குது, அந்த சாயல் அப்படி இருக்குது. பட் மெயினாக வந்து இந்த படம்
தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவணும்னு நினச்சி அந்த சீன்ஸ் இப்போ பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம், அந்த குழந்தைகள் இப்படி ஏதோ ஒன்று சிம்மில் டச் பண்ணுறாங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரிலேருந்து அப்படியே அரசியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, எங்களுக்கு எங்கே ஃபீல் ஆகுது, ஏன்னா டிவிகே தளபதி வெற்றி கொண்டான், யானை வருது, டக்குன்னு பார்த்தா அப்படியே அரசியலுக்கு போகிறாங்க. ஸோ பார்த்தீங்களா சார் அப்படியே அதை டீகோட் பண்ணி லைட்டாக? இல்லை டீகோட் பண்ணி பார்க்குறதை விட பார்த்தீங்கன்னா இது பகவந்த் கேசனியோட லைன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை நான் பார்த்தேன், பாலையாவோட பொண்ணு அந்த குட் டச் பேட் டச் பற்றி தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மமிதா பைஜு வந்து பொண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு ஷாக்கில் எழறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான கொடுமை நடந்திருக்குங்கிறது தெரிய வருது. யாரா என் பொண்ணை கை வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஆக்ஷனில் இறங்குறத பார்த்தா ஒரு பொண்ணுக்காண்டி போராடுறார். பொண்ணுக்காண்டி போராடுறன்றதோட ஒரு பெண்களுக்காண்டி போராடுற ஒரு கேரக்டரில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அதில் ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் ஆஃபீஸர். விஜயோடைய திரைப்படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மாசா அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவரை பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு டெரரான ஆளை காட்டுறாங்க. ஸோ பொண்ணுக்கு நடந்த கொடுமை, அந்த கொடுமையை தட்டி கேட்க போகும்போது அங்கே வந்து எப்படி இது அரசியல் களத்துக்குள்ளே போகுது, அங்கே எப்படி இது அரசியல்வாதிகள் இதுக்குள்ள இந்த கதைக்குள்ள கனெக்ட் ஆகிறாங்கிற மாதிரியா ஒரு கதைக்களம் போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது கடைசி படம் போது வெறும் ஆக்ஷன் படமாக மட்டும் இருந்துடக்கூடாது, இது வந்து குடும்பத்தோட கனெக்ட் ஆகிற படமாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஃபேமிலியோட இந்த கதையை வந்து இணைச்சு கொண்டு போயிருக்காங்க. பகவந்த் கேசரியோடைய படத்தினுடைய அந்த மைய கரு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இது அரசியல் படமாக இருக்கும். விஜய் வந்து நிச்சயமாக இதில் அரசியல் பேசியிருக்காருன்னு நல்லாவே தெரியுது. கடைசியில் பார்த்தீங்களா, என்னடா உங்களை அரசியல் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து ஊழலும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சாட்டையை கையில் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்த மாதிரி விஜய் இதில் சாட்டையை கையில் எடுத்திருக்காரு. ஸோ மொத்தத்தில் இது குடும்பம் அப்படின்ற மட்டும் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு எல்லாமே மிக்ஸான ஒரு படமாக இருக்கும். அதே தான் சார். ஆக மொத்தம் படத்தில் டைலாகு எல்லாமே பட்டையை கிளப்புது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த டைலாகு தான் முழுக்க தீப்பொறி பறக்க யாரையோ சொன்ன மாதிரி இருக்கே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேங்கிறது முழுக்க முழுக்க டேரிங்காக அரசியல் பேசக்கூடிய வசனங்கள் அப்படி தான் பார்க்க முடியுது. அந்த வசனங்களை பொருத்தி பார்க்க முடிஞ்சால் அரசியலாகத்தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த டைலாகுகள்லாம் பார்த்தீங்களா, ஒரு டைலாக் லாஸ்ட்லாம் போட்டிருந்தாங்களே, ஒரு 4-5 டைலாக் தூவி அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் பேசி பார்த்துருக்கோம். துப்பாக்கியோட இன்ட்ரோல் பிளாக் டைலாக்கு இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, அதாவது வந்து இப்போ மக்கள் வந்து அவன் வந்து பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க, இப்போ அவனை கொண்டோம்னா அவன் வந்து கடவுளாக்கிடுவாங்க, அவனை வந்து திரும்பி உயிர்த்தெழு வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிலுவையில் அரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அரசியல் தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லி உங்களை அரசியலுக்கு வர சொன்னால் நீங்கள் என்னடா வந்து கொள்ளையடிக்கிறதும் கொலை பண்ணுறதுமா தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான டைலாக்கு. அடுத்தடுத்து அவருடைய ஒவ்வொரு டைலாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தை நோக்கி தான் அந்த படமே பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இது தியேட்டரில் பார்க்கும்போது ஃபயராக இருக்கும். எப்படின்னா, இது நீங்கள் சாதாரணமாக ஒரு படத்தில் ஒரு டைலாக்காக மட்டும் இது கடந்து போக முடியாது. இது வேற யாராவது நடிச்சிருந்தா இது படமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இது விஜய் நடிச்சிருக்காருன்னும் போது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா தெரி பறக்கும் தியேட்டரில். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய படம் அப்படின்னும் போது இப்போ 1000 எதிர்ப்புகள் இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து தான் பேசுகிறாரா அப்படின்னா, டிஎம்கே எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆடியோ வெளியீட்டிலே பார்த்தீங்கன்னா அவருடைய டயலாக்கு, அவர் பேசின கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் தான் பேசியிருந்தார். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அரசியல் தான் பேசியிருந்தார். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தான் பேசியிருக்காரு. அந்த அரசியல் என்னவாக இருக்க போகுதுங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக பல தடைகள் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி இது வெற்றி அடையும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு படம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் வேறு இன்னும் இப்போ வரைக்கும் ரிசீவ் ஆகலை. ட்ரெய்லர் வந்து பட்டையை கிளப்பி நிமிஷத்துக்கு நிமிஷம் 1000 கணக்கில் ஏறாமல் லட்சக்கணக்கில் ஏறிக்கிட்டு இருக்குது, மில்லியன்களை தொட்டுக்கிட்டு இருக்குது, மில்லியன் லைக்ஸ்களை வாங்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த சமயத்தில் சென்சார் சர்டிஃபிகேட்டே வரல. படம் திட்டமிட்டபடி திரைக்கு வருமா? ஏன்னா அரசியல் டைலாக்குகளை இங்கே ஸ்டேட்டையும் எதிர்க்கிறாரு, சென்ட்ரலையும் எதிர்க்கிறாங்கும் போது நாலாபுரமும் அழுத்தங்கள் வரதான் போகிறது. ஸோ வரும்போது தலைவா படத்துக்கு வந்த மாதிரி ஒரு பிரச்சனையை விஜய் எதிர்கொள்ள நேரிடுமா? ஜனநாயகன் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து நிற்கிறே சார். நிச்சயமாக ஜனநாயகன் வெளியாகும், அதுலாம் எந்த சந்தேகம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குது. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க, கூடிய சீக்கிரம் அது யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா,
அந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயே ஒரு அரசியல் வந்து இருக்குது, அந்த விளையாட்டெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் அது படத்திலே ஒரு டயலாக் வருது இல்லை, அதாவது இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணோம்னா நிச்சயமாக அது விஜய்க்கு ஒரு பெரிய எழுச்சியை தான் உண்டு பண்ணும், இன்னும் பெரிய புரட்சியாளராக விஜயை மாற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரை வந்து விஜய்க்கு கிடைக்க விட மாட்டாங்க. நிச்சயமாக பாருங்களேன், இந்த படத்திலே ஒரு டயலாக் வருது இல்லை, அதாவது வந்து இப்போ பேர் புகழோடு இருந்துக்கிட்டு இருக்கான், இப்போ கொன்னோம்னா அவனை கடவுளாக்கிடுவான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக வந்து படம் வந்து குறித்த தேதியில் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனிவே சார், தளபதி படம் தான், கமர்ஷியல் படம் தான், மசாலா படம் தான், ஃபேமிலிக்கான படம் தான், எல்லா படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய டிவிகே அப்படிங்கிறது அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல சுட்டி காட்டடி போகிற இடத்துல அடி பொரிய தூவி வர மாதிரி தூவி தூவி போட்டு போயிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு பிரச்சார நோக்கத்தில் இந்த படத்தை பயன்படுத்துவதாக விஜய் இப்போ நடிச்சிருப்பாரோ அப்படின்னு பார்க்க தோணுதில்ல. நிச்சயமாக பிரச்சார நோக்கத்தில் தான் இந்த படத்தை பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த படம் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, ஏன் வந்து ஜனவரி ரிலீஸ் பண்ணுறாங்க? இப்போ இந்த ஏப்ரல் மே எலெக்ஷனுக்கு இந்த படம் ஒரு பிரச்சாரமாக மீடியாவாக போய் பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ட்ரைலரில் வந்து 1-2 விஷயங்கள் தான் பார்த்தோம். முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பல விஷயங்கள் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரியான காட்சிகள் வந்து நிச்சயமாக அதில் இருக்கும். இந்த படத்தின் மூலமாக விஜய் அவர் என்ன அரசியல் பேச வராரோ அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அது வந்து பலரை வந்து போய் சேரணும். சினிமா அப்படின்னும் போது ஒரு மாஸ் மீடியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துட்டையுமே அவருடைய கருத்தை போய் சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இந்த படம், அதுவும் கடைசி படம் ஜனநாயகன்னும் போது அதில் நிச்சயம் விஜய் அரசியல் பேசத்தான் செய்வார், பேசித்தான் இருப்பார். அது ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது, அரசியல் நெடியை வந்து அதில் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பெண்களை கவர்ற மாதிரி, குடும்பமாக எல்லாரையும் கவர்ற மாதிரி இந்த படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது வந்து எல்லாருமே வழக்கமாக பண்ணுறது தான். பாபி தியோல் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு, அவர் இன்டர்நேஷ்னல் வில்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. பிரகாஷ்ராஜ், விஜயே சொன்னார்ல, பிரகாஷ்ராஜுக்கும் எனக்கும் அந்த காம்போ வந்து பயங்கரமான காம்போ, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார். இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து அரசியல்வாதியாக வராரு. அரசியல்வாதின்னு சொன்னாலே அந்த அரசியல்வாதியுடைய எல்லா குணங்களோடையும் பிரகாஷ்ராஜ் நடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாமணி, நரேன்லேருந்து பல பேர் இந்த படத்தில் இருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு பக்கா ஆக்ஷன் படம், பக்கா மசாலா படம். அதுக்குள்ளே அரசியலும் இருக்குது, குடும்பமும் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே சார், எல்லாம் இருக்குது. படத்தை பார்த்தா விஜய்க்கு ஓட்டு இருக்கா அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா திரைப்படம்ங்கிறது திரைப்படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, அரசியலுங்கிறது வேறு. பட் அந்த அரசியலை விஜய் திரைப்படத்தின் மூலம் கொண்டு போய் செல்லணும்னு நினைக்கிறது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, மியூசிக் எப்படி இருந்தது? ஏன்னா படத்தெல்லாம் தாண்டி தனியாக அனிருத் அப்படின்னா தனி ஃபோக்கஸ் இருக்கும், எப்படி சார் இருந்தது? இல்லை, அனிருத் வந்து இன்னைக்கு எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் அனிருத் தான் மியூசிக் போடுறாரு. அனிருத் மியூசிக்னாலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பட்டையை கிளப்பிடுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னு அவருக்குன்னே ட்ரிபியூட்டாக ஒரு சாங் போட்டிருக்காரு. அது இல்லாமல் இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது, பிஜிஎம் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்க போகுதுன்னு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது கடைசி படம். ஆக்ஷன் பிளாக்லாம் அந்த பேக்ரவுண்டு ஸ்கோர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பட்டையை கிளப்பியிருப்பார், தெறிக்க விட்டுருப்பார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ அதாவது ஒரு படம், அதில் வந்து அனிருத்தோட மியூசிக்னும் போது அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போது, தெரிக்க போகுது தேட்டர். நிச்சயமாக வந்து ட்ரைலரை பார்த்தா இது நிச்சயமாக ஒரு கமர்ஷியலான படமாக இருக்கும், விஜய்க்கு ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு தெரியுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரைலரை 2 நிமிஷம் 52 செகண்டை வச்சே எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. ஆனால் இது வெற்றி படமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ட்ரைலரில் தெரியுது. பொறுத்திருந்து தான் நான் பார்க்கணும். இன்னும் 4 நாள் தான் இருக்குது 9ஆம் தேதிக்கு. ஓகே சார், எனிவேஸ் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தை திரையில் போய் பார்ப்போம். விஜயுடைய படம் அப்படின்னா திரையில் பார்க்குறது நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். பார்த்துட்டு அன்றைய தினம் ரிவ்யூ செய்வோம் சார். நேரம் கொடுத்தவருக்கு நன்றி சார். நன்றி.